السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله كفى والصلاة والسلام على المصطفى وعلى آله الشرفاء وأصحابه الخلفاء. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم وفي الفرقان المجيد: إنه من سليمان وإنه بسم الله الرحمن الرحيم. صدق ربنا العظيم. கண்ணியத்திற்கும் பெரும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேர் அருளால் ஷரியத்துடைய சட்டங்கள் எப்படி எடுக்கப்பட்டது என்ற தொடரினுடைய 5வது வாரம், 6வது வாரம். அருமையான சகோதரர்களே, சென்ற வாரம் மஹரை பற்றி பார்த்தோம். இந்த வாரம் இன்ஷா அல்லாஹ் நிறைய விஷயங்கள் இருக்கு. தலாக்கை பற்றி பார்ப்போம். குறிப்பாக தலாக் என்பது அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னது கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல ரொம்ப குறைந்த ஹதீஸ்கள் தான் தலாக்கை பற்றி இருக்கும். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, ஹலாலான விஷயங்களில் ஹலாலான விஷயங்களில் அல்லாஹ்விற்கு பிடிக்காதது அத்தலாக் என்ற வார்த்தை. அல்லாஹ்வுக்கு பிடிக்காது அத்தலாக் என்ற வார்த்தை. மேலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 2 நேரங்களில் அல்லாஹ்வுடைய அர்ஷ் ஆடுகிறது. 2 நேரங்களில். ஒன்று, ஒரு மனிதன் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று திக்ர் செய்யக்கூடிய நேரத்தில் அவனுடைய பாவத்தை மன்னி என்று சொல்லி அர்ஷ் ஆடுகிறது. 2வது ஒரு நேரம் நேர் ஆப்போசிட், தலாக் என்ற ஒரு ஆண்மகனின் வாயில் இருந்து வரக்கூடிய நேரத்திலும் அரிசி ஆடுகிறது. முதல்ல சந்தோஷத்துல, 2வது கோபத்துல. இந்த தலாக் என்ற வார்த்தை இருக்குதுல, இது ஆண் சார்பில் இருந்து கொடுக்கப்பட்டால் அதற்கு பேரு தலாக். நல்லா கவனிங்க. மார்க்கத்தில் அப்பப்போ என்னோட கேட்கப்படக்கூடிய சட்டங்கள்ல இதுவும் ஒண்ணு. நிறைய பெண்கள் சகோதரிகள் கூட போன் பண்ணி கேட்கக்கூடிய சட்டங்கள் இது ஒண்ணு. இந்த தலாக்ல 3 வகையான தலாக் இருக்குது. இப்ப இந்திய கவர்மெண்ட் கொண்டு வந்தாங்கல்ல, முத்தலாக்கு கூடாதுன்னு சொல்லிட்டு. இஸ்லாத்துல முத்தலாக்கே இல்லை. தெரியுமா உங்களுக்கு? இஸ்லாத்துல முத்தலாக் என்ற ஒரு செக்ஷனே கிடையாது. ஒரு தலாக் என்று ஒரு மாத்திரம், ஒரு சுத்தம், அந்த பெண் சுத்தமா இருக்கக்கூடிய நேரத்துல ஒரு தடவை தலாக் என்று அவன் சொல்லிவிட்டால், ஒரே ஒரு முறை, நீ என்னை விட்டு பிரிந்து விட்டாய், நான் உன்னோட வாழ முடியாது என்று தலாக்குடைய நியத்திலே அவன் சொல்லிவிட்டான் என்று சொன்னால், 1 மாசம் அடுத்த மாதவிடாய் வரைக்கும் அந்த தலாக்குக்கு பேரு தலாக்கே ரஜஇ. இது ஒரு அற்புதமான சட்டம். இந்த மாதத்துக்கு பேர் தலாக்கே ரஜஇ. அவன் நினைத்தால் திரும்ப மீட்டிக் கொள்ளலாம். அதனால தலாக்குள்ள பொண்ணை வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கணும். அம்மா வீட்டுக்குலாம் அனுப்பக்கூடாது. இஸ்லாம் அல்லாஹ் சொல்றான், நீ உன் வீட்டுக்குள்ள வச்சுக்க. அந்த பொண்ணுக்குள்ள செலவை நீ கொடு, சாப்பாட்டை கொடு, ட்ரெஸ்ஸை கொடு, நீ தான் வாடகை கொடுக்கணும் அப்படின்னு ஒரு வீட்டில் வச்சுக்க. 1 மாசத்துக்குள்ளேயே மனசு மாதிரி எடுத்துக்கொள்ளலாம், அப்படியே மீட்டிக் கொள்ளலாம். அவன் அடுத்து தலாக் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. முத்தலாக்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த அம்மாவுக்கு அடுத்த மாசம் ஆட்டோமேட்டிக்கா மாதவிடாய் வந்தால் அந்த ரஜகி தலாக் என்பது பாயின் தலாக்காக மாறிடும். 1 மாசம் 30 நாள் சுத்தி வந்துருச்சுன்னு சொல்லி சொன்னா ரஜை தலாக்கா இருக்கு, மீட்டி எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கு யாரும் தேவையில்லை, பஞ்சாயத்து ஜமாத்தெல்லாம் தேவையில்லை, மீட்டி எடுத்துக்கலாம். அடுத்த மாதவிடாய்க்குள்ள அதை பண்ணணும். அடுத்த மாதவிடாய் 2வது மாசம் ஆரம்பித்தது என்று சொன்னால் அதற்கு பேரை தலாக்கே பாயின். அதற்கு பேரு தலாக்கே பாயின். அப்ப அவன் நினைக்கிறாரு, நல்ல பிள்ளையாயிட்டு அந்த பிள்ளையோட வாழலாமே அப்படின்னு நினைக்கிறாருன்னு சொல்லி சொன்னா மீட்டி கொள்ள முடியாது. நிக்காகை புதுப்பிக்க வேண்டும். 2 மாசம் ஓடி போயிட்டுதா நிக்காகை புதுப்பிக்க வேண்டும். அவர் தலாக் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் பாட்டு சவுதியில துபாயில போய் வேலை செஞ்சுட்டு இருக்கலாம். நினைச்செல்லாம் பார்க்க வேண்டியதில்லை. அந்த பிள்ளைக்குள்ள செலவுக்கு சாப்பாடுக்கு மட்டும் அவர் கொடுத்துட்டு இருக்கணும். 3வது மாசம் மீட்டி விட்டது என்று சொன்னால் இந்த நிக்காகை புதுப்பிக்கிறாங்கல்ல, 2 சாட்சி உட்கார்ந்து திரும்ப ஒரு மகரை கொடுத்து நிக்காக புதுப்பிக்கிறாங்கல்ல, அதுவும் முடியாது. ஆட்டோமேட்டிக்கா இன்னொருத்தன் கல்யாணம் பண்ணி அவன் உறவு வச்சு அதுக்கு பின்னால அவன் தலாக் சொல்லி அதுக்கு பின்னால்தான் இவரும் வாழணும். இது நடக்கிற காரியம் கிடையாது. எந்த ஆன்மாவுடைய மனசும் ஒப்பாது.
ஆக முத்தலாக் என்பது கிடையவே கிடையாது. நீ தலாக் நீ தலாக் நீ தலாக், அதான் இஸ்லாத்துல இல்லை. இல்லாத ஒண்ணுக்கு தான் ஒரு சட்டம். ஒரு தலாக்கு தான். ஒரு மாசத்துல மீட்டிக் கொள்ளலாம், 2வது மாசத்துல நிக்காஹை புதுப்பித்துக் கொள்ளலாம், 3வது மாசத்துல ஒண்ணுமே பண்ண முடியாது. இதுல ஏதாவது டவுட் இருக்கா? ஒண்ணும் இல்ல. இது தெளிவா புரிஞ்சிருச்சு. இது முத்தலாக்குடைய சட்டம். தலாக்கு இப்படித்தான். சரியா? அடுத்து ஃபஸஹ்னு ஒன்று இருக்கு. ஃபஸஹ்னா என்னன்னா, குலுவுக்கு முன்னால ஃபஸஹ்னு ஒன்று இருக்கு. புருஷன் முன்னாடி சண்டை போட்டுக்கிறாங்க. மாப்பிள்ளைக்காரன் தனியா வந்து ஜமாத்துல ரிப்போர்ட் பண்றான், பொண்டாட்டிக்காரி வந்து தனியா ஜமாத்துல ரிப்போர்ட் பண்றான். இப்ப ஜமாத்து பார்த்து ஒரு முடிவு பண்ணுவாங்கல்ல, இதுக்கு பேரு தலாக் கிடையாது. இது ஹுலாவுலயும் வராது. இதுக்கு பேரு ஃபஸஹ். இதுக்கு பேரு ஜமாத்தா பார்த்து, அதாவது ஒரு நடுவன் குழு, ஒரு குழு அமைத்து அவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்காம பிரிச்சு விட்டாங்கன்னு சொன்னா அதுக்கு பேரு ஃபஸஹ். அப்ப அந்த ஃபஸஹ் செய்யப்பட்ட பெண் எப்படி தலாக் கூடப்பட்ட பெண் முத்த தலாக்கு இருக்கணுமோ அந்த மாதிரி அந்த பெண்கள் தலாக்கு இருக்கணும். அப்போதும் இந்த மாப்பிள்ளைக்காரன் தான் செலவை ஏற்றுக்கணும். அப்போதும் மாப்பிள்ளைக்காரன் தான் 3 மாசத்தினுடைய செலவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதுக்கு பேரு ஃபஸஹ். இது 2வது புரிஞ்சிருச்சா? 3வது குல்ஆன் ஒரு சட்டம் இருக்குது. 3வது குல்ஆன் ஒரு சட்டம் இருக்கு. குல்ஆன்டா ஆண் கொடுக்க மாட்டான், நான் வாழ்வேன்ட்டே இருப்பான். பொண்ணு சொல்லும், என்னால வாழ முடியாது, என்னால வாழ முடியாது அப்படின்னு பொண்ணு சொல்லும். பொண்ணு சார்பில் இருந்து அப்ளிகேஷன் செய்யப்பட்டு என்னால் வாழ முடியாது என்று சொன்னால் அதற்கு பேரு குல்ஆ. அது பேரு குல்ஆ. குல்ஆவுடைய சட்டம் கொடுக்கப்பட்டாலும் ஆண் மகன் தான் 3 மாதத்தினுடைய செலவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். பெண்களுக்கு அப்ப எந்த செலவுமே கிடையாது. 3 மாசம் ஆம்பளை தான் செலவு கொடுக்கணும், ட்ரெஸ் கொடுக்கணும், சாப்பாடு கொடுக்கணும், வாடகை கொடுக்கணும். சரி, இப்ப இந்த ஹுலாப்பட்ட பெண்ணுடைய நிலைமை என்னன்னு கேட்டா, எத்தனை வருஷமானாலும் பாயின் தலாக்குடைய ஹுக்குமு தான். எப்ப வேண்டுமானாலும் நிக்காஹை புதுப்பித்துக் கொள்ளலாம். நல்லா விளைங்க. ஆண் சார்பில் முத்தலாக்குன்னு கொடுத்தா 3 மாசம் கடந்து ஓடிடுச்சுடா, நிக்காஹை புதுப்பிக்க முடியாது. நிக்காஹை புதுப்பிக்க முடியாது. பெண் சார்பிலே கொடுத்து 6 வருஷம் ஓடி போனாலும் கூட அந்த பிள்ளைக்கு 2வது கல்யாணம் ஆகல, இவனுக்கு 2வது கல்யாணம் ஆகல, சேர்ந்து வாழ விரும்பினாங்கன்னு சொன்னா நிக்காஹை புதுப்பித்து கொண்டால் போதும். இதுதான் தலாக்குக்கும் குர்ஆவுக்கு உள்ள வித்தியாசம். ஃபஸஹ்ல நிக்காஹை புதுப்பிக்க முடியாது, அது முத்தலாக்குடைய சட்டத்துக்குள்ள வந்துடும். இந்த குர்ஆவுல நிக்காஹை புதுப்பிச்சா போதும். நிக்காஹை புதுப்பிக்க என்ன, மண்டபம்லாம் பிடிக்க தேவையில்லை. 2 சாட்சி, மஹரு, ஒரு வழி, நிக்காஹ் கூடி போயிடும். ஒரு ரூம்ல உட்காந்து அவங்க வீட்டுக்குள்ளே திரும்ப புதுப்பிக்கலாம். இன்னும் வாழ்ந்தவங்க தான், குழந்தை பெற்றவங்க தான், அவங்களே புருஷன் கொண்டாட்டியா சேர்த்து வச்சுக்கலாம். இந்த சட்டம் புரிஞ்சா குல்ஆ, ஃபஸஹ், தலாக், முத்தலாக், இந்த 3ல எது நடந்தாலும் கூட இப்படித்தான். நம்ம சமுதாயத்துல இன்னொரு சட்டம் இருக்குது. இறந்து போன பின்னால் 40 நாள் தலாக் இருக்கிறாங்க. அப்படித்தானே இருக்காங்க சில ஊர்கள்ல. இறந்து போனாக்கா, கணவன் இறந்து போனா 40 நாள் தலாக்குறாங்க. இது மிகப்பெரிய குற்றம், மிகப்பெரிய பாவம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஹதீஸ் இல்ல, நல்லா கவனிங்க, ஹதீஸ் இல்ல, குர்ஆன்ல சொல்றான் 4 மாசம் 10 நாள் ஒரு பெண் தலாக் இருக்கணும். தலாக்குக்கும் ஃபஸஹ் குலுவுக்கு தான் 3 மாசம். இறந்து போன கொஞ்ச வயசு பிள்ளையா இருந்தாலும் கூட, மாதவிடாய் வரக்கூடிய பிள்ளையா இருந்தாலும் கூட 4 மாசம் 10 நாள் இதா இருக்கணும். எப்போ கணவன் இறந்து விட்டார், ஒரு பாசத்தை இழப்பதற்கு 4 மாசம் ஆகும். 10 நாள் எக்ஸ்ட்ரா. இந்த 4 மாசம் 10 நாள் தலாக் இருக்கிறது ஃபர்து. அல்லாஹ் சொன்ன ஹுக்மு, குர்ஆனில் வரக்கூடிய சட்டம். இதை தெளிவா போதுங்க. பொம்பளைங்களா சேர்ந்து உருவாக்கி வச்சுக்கிட்டது தான் இந்த 40 நாள் இருந்தால் போதும் அப்படிங்கிறது. அல்லாஹ் சொல்றது 4 மாசம் 10 நாள் கண்டிப்பா இருக்கணும். இறப்பு ஏற்பட்டால், அது எப்படிப்பட்ட இறப்பா இருந்தாலும் சரி, வயோதிகத்தில் இறந்தா போனாலும் சரி, சின்ன வயசுல இறந்து போனாலும் சரி, 4 மாசம் 10 நாள் இதா இருக்கணும். இதுவும் குர்ஆன்ல வரக்கூடிய சட்டம் தான். சரியா? இப்ப இந்த சட்டங்கள்லாம் ஃபாலோ பண்றது முஸ்லீம்களுடைய கடமை, ஃபாலோ பண்றாங்களான்னு பார்க்கறது ஜமாத்துடைய கடமை. ஜமாத்துக்கு வந்து 5 நேரம் தொழ வச்சதுக்கு சம்பளம் கொடுத்தா போதும், டியூப்லைட்டை பார்த்தா போதும், ஏசியை பார்த்தா போதும்னு கிடையாது. ஒருத்தன் மௌத்தாயிட்டாங்கன்னா முதல்ல போய் நிற்குது பள்ளி நிர்வாகிகள் தான் போய் நிற்கணும். என்னமா அடக்கிறது காசு இருக்கா, என்ன வேணுமான்னு போய் எங்க நிற்கணும்? மௌத்தான வீட்டில் போய் நிற்க வேண்டியது ஜமாத்து நிர்வாகிகள் தான் போய் நிற்கணும். ஆனா
பழக்கத்துல வரல. சொந்த பந்தம் அப்புறம் வருவாங்க. அவன் அமெரிக்காவில் இருப்பான், லண்டன்ல இருப்பான், துபாயில இருப்பான், அவன் போய் நிற்பான். பக்கத்துல யார் இருக்கா? அல்லாஹ்வுடைய ரசூல் தான் போய் நிற்பாங்க. எங்க போனாலும் யாரா மௌத்தாயிட்டாங்கடா. சரியா? இன்னொரு அற்புதமான ஒரு சட்டம். ஒரு பெண்மணி மதினா பள்ளிவாசல், ஏன்டா சட்டமே சொல்லிட்டு போனா போர் அடிக்கும் உங்களுக்கு, அதனால எதையாவது ஒரு சேர்த்துக்கிடுவோம். ஒரு பெண்மணி மதினாவுடைய பள்ளிவாசலை கிளீன் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க மேல ரசூல் ஸல்லல்லாஹு ரொம்ப பிரியமா இருப்பாங்க. அவங்களுக்கு சக்கராத்து காலத்து சஹாபாக்கிட்ட சொன்னாங்க, இந்த அம்மா இறந்துருச்சுன்னா எனக்கு சொல்லி அனுப்புங்க, நான் தொழு வைக்கணும். இந்த அம்மா இறந்துருச்சுடா, எந்நேரமெல்லாம் எனக்கு சொல்லுங்க, நான் வீட்டுக்கு போறேன். போயிட்டாங்க. அந்த அம்மா நடுநிசையில இறந்துருச்சு. சஹாபாக்கள் சொல்லலை. அது ஒரு இருட்டான நேரம், குளிரான நேரம். கொண்டு போய் அடக்கிட்டாங்க. சுபுஹ் தொழுதுட்டு சலாம் கொடுத்தோன்னு அல்லாஹ்வுடைய ரசூல் கேட்டாங்க, அந்த அம்மாவோட நிலைமையுமா ஹாலுஹா, அந்த அம்மாவோட நிலைமை எப்படின்னு கேட்டாங்க. சஹாபாக்கள் சொன்னாங்க, ராத்திரி இறந்துருச்சு, நாங்கள் அடக்கிட்டோம். நானும் அவங்கள சொல்லணும், என்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லிட்டு, இல்லை யார் சொல்ல, யுத்தம் நடக்கக்கூடிய நேரம், இருளான நேரம், உங்களுக்கு சிரமம் தர நாங்கள் விரும்பலை, அதனால் நாங்கள் அடக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி வாங்க, சுபுஹ் தொழுது முடிச்சாச்சு, வாங்க கபரை காட்டுங்க. போனாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கபருக்கு போயிட்டு வளமையா ஜனாசா தொலை எப்படி நடக்குமோ அப்படி ஜனாசா தொலை வச்சாங்க. அந்த அம்மாவுக்கா நீண்ட நேரம் துவா செஞ்சாங்க. அந்த அம்மாவுக்கு நீண்ட நேரம் துவா செஞ்சாங்க. எதுக்கு இந்த சப்ஜெக்ட் இங்க கொண்டு வரேன்னு கேட்டாக்கா, இந்த மௌத்துடைய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஜமாத்து தான் போய் முன்னால் நிற்கணும். அதுக்காக வேண்டி சொல்ல வந்தேன். சரி, அடுத்தோடைய விஷயம், இப்ப இதுவரையும் போன வாரம் மஹரை பத்தி பார்த்தோம், இந்த வாரம் தலாக்கை பத்தி பிரிஞ்ச பேசுது. நம்மள இப்ப தமிழ்நாட்டை பேசுவோம், இந்தியா உலகத்தையெல்லாம் ஒட்டுருவோம். சுன்னத் வல் ஜமாத் இருக்காங்க இல்லையா? அஹ்லே குர்ஆன் வல் ஹதீஸ், குர்ஆனும் ஹதீஸும் போதும் அப்படின்னு சொல்றவங்க இருக்கிறாங்க. சென்னைக்கு நிறைய பள்ளிகள் இருக்குது அவங்களுக்கு. காதியானிகள் முதல்ல ஒரு பள்ளி வச்சிருந்தாங்க, இப்ப 2 பள்ளி வச்சுட்டு இருக்காங்க. நல்லா விளைவிக்கிறீங்க. காதியானிகள் முதல்ல ஒரு பள்ளி வச்சுருந்தாங்க. காதியானிகள் காஃபிர் என்று சொல்லி உலகத்தினுடைய ஃபத்வா இருக்குது. உலக ஆலிம்கள் ஃபத்வா கொடுத்துருக்காங்க, காதியானிகள் காஃபிர். எங்க இருக்கு தெரியுமா? லிபர்ட்டி தியேட்டர், லிபர்ட்டி தியேட்டர் தானே அது, லிபர்ட்டி தியேட்டர் கோடம்பாக்கத்தில் ஒரு பள்ளி இருக்கு. அது நீண்ட நாளாக இருக்கு. இப்போ ஒரு பள்ளி ஆரம்பிச்சிருக்காங்க. எங்கண்டா, இந்த ஆர்கார் ரோடு பாலம் இருக்குல்ல, அதுக்கு மேலே வரக்கூடிய ஒன்வேல முஸ்லீம் ஜமாத்துன்னு போட்டு ஒரு பள்ளி இருக்கும். நிறைய பேர் அங்கே போய் இந்த மார்க்கை தொழுதுட்டு இருக்காங்க. அந்த பள்ளி காதியானி பள்ளி, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கோடம்பாக்கத்துலேருந்து அப்படி மேலே இருந்து இறங்குறோம்ல, வடபையிலேருந்து வரும்போது பெரிஸ்க்கு வரும், இறங்குறோம்ல, லெஃப்ட் சைடு ஒரு ரோடு போகும். அந்த ரோட்ல ஒரு பள்ளி இருக்குது, முஸ்லீம் ஜமாத்துன்னு போட்டிருக்கும். முஸ்லீம் ஜமாத்து தான் உள்ள போயிடாதீங்க, அது காதியானிகள் பள்ளி. இவங்க காஃபிர்கள். சரியா? 19 ஒரு இயக்கம் இருக்கிறான். இப்ப மெட்ராஸ்ல இருக்கிறாங்க 19 அப்படின்னு இருக்கிறாங்க. அவங்களும் காஃபிர் என்று ஃபத்வா கொடுக்கப்பட்டுள்ளது. ஏன் அப்படின்னு கேட்டா, அவங்கள என்னண்டா, குர்ஆன்ல சூரத்து தௌபாவுல லகத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம், அந்த 2 ஆயத்தையும் மறுப்பானுங்க. இது குர்ஆன்ல சேர்ந்தது இல்லை, குர்ஆன்ல சேர்ந்தது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குர்ஆனை மறுக்கிறதுனால அவங்க காஃபிர். ரெண்டாவது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி நபிங்கிறத ஏற்றுக்கிற மாட்டாங்க. குத்துபத்துர் ரசூல் நபி தான் நம்முடைய சுன்னத் வல் ஜமாத்துடைய கொள்கை. ரசூலுல்லாஹ்வுக்கு நபி கிடையாது. ஆனா அவங்க சொல்லுவாங்க, குலாம் கான் அப்படின்னு ஒருத்தர் நபி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லி ஹஜ்ஜுக்கு போகிற மாதிரி பஞ்சாபுக்கு போயிட்டு வருவாங்க. இந்த 2 செயல்களினாலையும் அவர்கள் காஃபிர்கள். புரிஞ்சா? அஹ்லே சுன்னத் வல் ஜமாஅத்து காஃபிரே இல்லை. அவங்களோட சம்பந்தம் பண்ணலாம், போகலாம், வரலாம், பழகலாம், எல்லாம் பண்ணலாம். அவங்கள்ட்ட குர்ஆன் ஹதீஸை முழுசா நம்புவாங்க. இந்த இஜ்மாஇ கியாஸை நம்ப மாட்டாங்க. இஜ்மாஇ கியாஸை நம்ப மாட்டாங்க. ஆனா இஜ்மாஇ கியாஸை நம்பவில்லை என்று சொன்னால் நிறைய சட்டங்களுக்கு மார்க்க தீர்ப்பு எடுக்க முடியாது. உதாரணமா சொல்றேன், ஒருத்தர் லக்ஸரி கார், 1 கோடி ரூபாய் கார் வாங்கி வீட்டு முன்னால் நிப்பாட்டியிருக்காரு. அந்த காருக்கு ஜகாத் இருக்கா, ஜகாத் இல்லையா, ஒரு சட்டம் வருது. 1 கோடி ரூபாய் காரு ரெடி கேஷ் வாங்கிட்டு வந்துட்டாரு, அதுக்கு ஜகாத் இருக்கா, ஜகாத் இல்லையா அப்படின்னு சட்டம் வருது. குர்ஆன்ல இந்த சட்டம் கிடைக்குமா? பொருட்னாலும் கிடைக்காது. ஹதீஸ்ல கிடைக்குமா? காரப்பட்டி நாலேஜ் அந்த நேரத்தில் இல்லை, அதனால ஹதீஸ்ல கிடைக்காது. அப்ப எப்படி கண்டுபிடிக்கிறது? மார்க்க சட்டம் எப்படி கொடுக்கறது? மார்க்கத்துக்கு தீர்ப்பு கொடுக்கணும் கேட்டாவது கேட்குறீங்க, தீர்ப்பு சொல்லணும்ல உங்களுக்கு ஆளுங்கிற ரீதியில, நீ எப்படி தீர்ப்பு கொடுக்கறது அப்படின்னு கேட்டா, குர்ஆன்லயும் இல்லை, ஹதீஸ்லயும் இல்லை. இது சம்பந்தமா ஏதாவது ஓரம் சாரத்துல ஒரு ஹதீஸ் இருக்கான்னு பார்த்தா இருக்கும். எப்படி இருக்குது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க,
ஒரு மனிதன் பயன்படுத்தக்கூடிய வாகனத்திற்கு, அது ஒட்டகமா இருந்தாலும் அது குதிரையா இருந்தாலும் பயன்படுத்தக்கூடிய வாகனத்திற்கு ஜகாத்து இல்லை. ஜகாத்து இல்லை. பயன்படுத்தக்கூடிய ஜாதி குதிரையா இருந்தாலும் சரி, சிவப்பு ஒட்டகமா இருந்தாலும் சரி, உயர்ந்த ஒட்டகமா இருந்தாலும் சரி, அதற்கு ஜகாத்து இல்லை. வாகனத்திற்கு ஜகாத்து இல்லை என்று சொன்னால் நம்ம பயன்படுத்தக்கூடிய காரும் வாகனம் தான், அதனால் இதற்கும் ஜகாத்து இல்லை. மசாயில் கொண்டு வரணும். இது கியாஸ். இந்த கியாஸுடைய அடிப்படையில எத்தனையோ மசாயில்கள் இருக்கு. நான் இன்ஜெக்ஷன் சொன்னேன், இது சொன்னேன். ரத்த தானம் செய்யலாமா? செய்யலாம். எப்படி சப்ஜெக்ட் கொடுப்பீங்க? அது அவன் சாப்பிட்ட ரத்தம். கிட்னி தானம் பண்ணலாமா? பண்ணக்கூடாது. ஏன் பண்ணக்கூடாது? அது உன் பொருள் இல்லை, நீ விற்கிறதுக்கு. கிட்னி யாருடைய பொருள்? அது அல்லாவுடைய அமானி தான். ரத்தம் மட்டும்தான் நீ சாப்பிட்ட பிரியாணி சாப்பிட்டு உருவாக்குனது. நீ ரத்தத்தை தானம் பண்ணிக்க, உன் பொருள் தானம் பண்ணிக்க. கிட்னி உன் பொருளா? இல்ல. கண்ணு உன் பொருளா? கண்ணை எழுதி வைக்கிறாங்க, ஹராம், ஜாயிஸ் இல்ல மார்க்கத்துல. கண்ணு உன் பொருள் இல்லை. நான் இறந்தவொடனே என்னுடைய கண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். உன் பொருளை தான் நீ தியானம் பண்ணணும். பக்கத்து வீட்டை எழுதி வச்சிட முடியாது. பள்ளிக்கு ஆயா நிருபலாதுன்னு அந்த வீட்டை சேர்த்து எழுதி பொருளை எழுதி வைக்க முடியாது. கண்ணு உன் பொருள் இல்லை, ரத்தம் உன் பொருள் போடும். சரி, இமாம்களுக்கு அதுக்கு என்ன சொல்றாங்க? கிட்னியை ஒரு மனிதனுடைய உயிரை காப்பாற்றணும் என்று சொன்னால் அந்த உயிர் நமக்கு தேவை அப்படிங்கிற பட்சத்தில் பயன்படுத்தலாம். ஒண்ணு கணவன் மனைவிக்கு கொடுக்கலாம், மனைவி கணவனுக்கு கொடுக்கலாம். காசுக்கு இல்லை, சரியா? காசுக்கு விற்கிறது அது முழுக்க முழுக்க ஹராம். இப்ப இந்திய நாட்டிலேயே சட்டமே விற்க கூடாதுதான், திருட்டுத்தனமா தான் இந்த வியாபாரம் நடக்குது. சரியா? தாய் தந்தைகள் பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம், பிள்ளைகள் தாய் கொடுக்கலாம், அவ்வளவுதான். ஃப்ரீயா கொடுத்துக்கலாம். கிட்னியை மட்டும் உயிர் ரெண்டு கிட்னியை போயிடுச்சு, ஒரு கிட்னியை கொடுத்தா நீ வாழ முடியும், ஒரு கிட்னியை கொடுத்தா அவனும் வாழ முடியும் அப்படின்னாக்கா கணவன் மனைவிக்குள்ளேயும் தாய் தந்தைகள் பிள்ளைகளுக்குள்ளேயும் கொடுத்து கொள்ளலாம். இதை தவிர மற்றவர்கள் கொடுப்பதற்கு கூட அனுமதி கிடையாது. இது எங்க இருந்து சட்டம் எடுக்கிறது? கியாஸ்ல இருந்து தான் எடுக்கணும். சில சட்டங்கள் இருக்குது, ஒரு ஆயத்து இறங்கி இருக்கும், அடுத்த ஆயத்து அந்த முந்தி இறங்கிய ஆயத்தை மாத்தி இருக்கும். குர்ஆன்ல எடுத்து பாருங்க. ஃபக்துல் முஷ்ரிகீன் ஹைசு வஜ்ஜத்து மூஹு, காஃபிர்களை எங்கு பார்த்தாலும் வெட்டுங்கள் ஆயத்திருக்கு இருக்கு, குர்ஆன்ல இருக்கு. ஃபக்துல் முஷ்ரிகீன், நான் வேணும் தான் மைக் ஆஃப் பண்ணிட்டு பேசுறேன், இதை ஓப்பனாக பேச முடியாத, யாராவது வெளியே ரெக்கார்ட் பண்ணாங்களா? ஃபக்துல் முஷ்ரிகீன் ஹைசு வஜ்ஜத்து மூஹு, காஃபிர்களை எங்க கண்டாலும் வெட்டுங்கள் அப்படின்னு ஆயத்து இருக்குது. அந்த ஆயத்து அமல்ல இருக்கா? அமல்ல இல்லை. குலியாய்கள் காஃபிரோன், உனக்கு ஓ மார்க்கம் எனக்கு ஏ மார்க்கம் அப்படிங்கிற ஆயத்தை அந்த ஆயத்தை மாத்திடுச்சு. இந்த குலியாயில் காஃபிர் ஆயத்து சும்மா சிம்பிளா நினைச்சிட்டு இருக்கணுமா? இது பயங்கரமான பவர்ல ஆயத்துக்கு ஒரு சூறா, காஃபிரோன் சூறா. சரியா? யாருக்காவது ரொம்ப ஷிர்கின் பக்கம் போறோம், பொம்பளை பின்னால போறோம் அப்படிங்கிற நம்ம கட்டுப்படுத்தவே முடியல சார் அப்படிங்கிற மாதிரி நப்சு இருந்துச்சுன்னு சொல்லிச்சுன்னா, அடங்காத நப்சு இருந்துச்சுன்னா இந்த குலியால் காஃபிரும் அடக்கும். குலியால் காஃபிரும் அடக்கும். குள்ள விட்டுறணும், குள்ள விட்டுறணும். ஐயுல் காஃபிரூன் லா அஅ்புது மா தஅ்புதூன், காஃபிர்களே நீங்கள் வணங்கக்கூடியதை நான் வணங்க மாட்டேன், நான் வணங்குவதை நீங்களும் வணங்க தேவையில்லை, உனக்கு ஓ மார்க்கம் எனக்கு ஏன் மார்க்கம்னு சொல்றது அடங்காத நஃப்ஸையும் அடக்கும் அனுபவபூர்வமான ஒரு சூழல். எல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறது. சரியா? இப்ப இந்த ஆயத்தை அதை மாத்திடுச்சு. முதல்ல ஒரு ஆயத்தை இறங்கிச்சு, ஐயுல் லதீன ஆமனு தகுல்லாஹ், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள்னாங்க. சஹாபாக்களால முடியலை, மிரண்டு முடியல அவங்களால. அப்ப என்ன அப்படின்னு அல்லாஹ் இறக்குறான், நாமனோ இத்தகுல்லா ஹக்க துகாத்தி, எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பயந்து கொள்ளுங்கள். முதல்ல 100% பயந்து கொள்ளுங்கள். அப்புறம் ஆயத்தை இறக்குறான், உங்களால முடியலையா, எவ்வளவு பயப்பட முடியுமோ அவ்வளவு பயந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிற ஆயத்தை அல்லாஹ் இறக்குறான். ஒரு ஆயத்து இன்னொரு ஆயத்தை கொண்டு மாற்றப்படும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி உதாரணங்கள் சொல்றேன். சரி, இது முடிஞ்சு. இப்போ நான் மசாயில் கேட்கிறேன். ஒரு ஆண் தொடை தெரியத்தான் விளையாடணும், நல்ல பிளேயர், கவர்மெண்ட் சார்பில் பல கோடி ரூபா சம்பளம் கொடுத்து அவனை விளையாட கூப்பிடுறாங்க. தொழிலாளி பையன், ஷரியத்தை பாதுகாக்கக்கூடிய பையன். அந்த பையன் நிலைமை என்ன? ஜட்டி போட்டுட்டு தான் அந்த தொழில் விளையாட வரணும். அப்படி விளையாடினவா அப்படின்னு சொல்லிச்சாங்க. ஒரு டென்னிஸ் பிளேயர் கூட இருந்துச்சு, பாகிஸ்தான்காரியை கல்யாணம் பண்ணாச்சே, அந்த அம்மாவுக்கு இந்த பேச்சு வந்துச்சு. ஆனால் பெண்களுக்கு எப்போவுமே ஹிஜாபு தான், உச்சந்தலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் மறைக்கத்தான் செய்யணும். ஆனால் ஆண்களுக்கு தான் பேசுகிறேன். ஆண்களுக்கு தொப்புள்ள இருந்து முட்டுக்கால் வரைக்கும் மறைக்கணும். 1 கோடி ரூபா சம்பளம் தான் கவர்மெண்ட் கூப்பிடுது. கவர்மெண்ட் 1 கோடி ரூபா நான் சம்பளம் தர்ற மாதத்துக்கு விளையாடு வாங்குறான். இப்போ அவனோட நிலைமை என்ன? ஷரியத்து குர்ஆன் ஹதீஸோட ரீதியில் அவன் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டாக்கா, சரி எங்கேயாவது ஹதீஸ் கிடைக்குதா பார்ப்போமா அப்படின்னு தேடினா ஒரு ஹதீஸ் கிடைக்கும்.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து இருந்தாங்க சஹாபாக்களோடு, தொட தெரிய உட்கார்ந்துருந்தாங்க. எப்படி உட்கார்ந்துருந்தாங்க? தொட தெரிய உட்கார்ந்துருந்தாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா பள்ளிக்குள் நுழையிறாங்க. அவசர அவசரமா வேஷ்டி இழுத்து விட்டாங்க. உஸ்மான் உள்ள நுழைஞ்ச உடனே அவசர அவசரமா அபாவை இழுத்து விட்டாங்க, மறைச்சிட்டாங்க. இந்த ஹதீஸ் இப்னு மாஜால பதிவு செய்யப்பட்டிருக்கு. சரி, இதோட நிலைமை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதோட நிலைமை என்னன்னு கேட்டா, தேவைப்படும் பொழுது அந்த உறுப்பு மட்டும்தான் அவுரத்து, தொட தெரியலாம். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா உள்ள வரும்போதே இழுத்து விட்டாங்கன்னா மருமகன் அப்படிங்கிறதுக்காக, மருமகன்கிற மரியாதைக்காக ரசூலுல்லாஹி இழுத்து விட்டாங்க. அது ஹராமா இருந்தா அத்தனை சஹாபாக்கள் சூழ இருக்க அவங்க தொடையை காட்டிட்டு உட்கார்ந்துருக்க மாட்டாங்க. அதனால அது ஜாயிஸ். இன்னைக்கு உம்ராவுக்கு போனவங்க பார்த்தீங்கன்னா மாலிகி மதத்தை சேர்ந்தவங்க அப்படியே அந்த இஹ்ராம் துணியை எடுத்து கட்டிக்கிட்டு உட்காந்துருப்பாங்க. தொட தெரியுது மாதிரி உட்காந்து ஒளி செஞ்சுட்டு இருப்பாங்க. ஆயிஷா பள்ளியில் அங்கங்கெல்லாம் பார்க்கலாம். அதனால அவங்க அந்த மதத்தை சேர்ந்தவர்கள், அவங்களுக்கு அது ஜாயிஸ். அந்த ஹதீஸை இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி எடுத்துக்கிட்டாங்க. அந்த ஹதீஸை இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி எடுத்துக்கிட்டாங்க. ஹனஃபி ஷாஃபி என்ன சொல்றாங்க? அது யதார்த்தமா நடந்தது, அதனால அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க, தொப்புள்ள இருந்து முட்டுக்கால் வரைக்கும் ஆண்களுடைய அவுரத்து, பெண்களுடைய அவுரத்தை சொன்ன அல்லாஹ்வுடைய ரசூல் ஆண்களுடைய அவுரத்தை சொல்லும் பொழுது வாய்மொழியாக தொப்புள்ள இருந்து முட்டுக்கால் வரைக்கும் மறைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால அந்த ஹதீஸை தான் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு சொல்றாங்க. ஒருத்தர் நல்ல டவல், டர்க்கி டவல் வருதுல, நல்ல அகலமான டவல், அதை கட்டிட்டு சட்டை போடாமல் சொல்ல வந்தான். நம்மள யாருக்குமே இப்படி வராதுன்னு சொல்ல உரிமை கிடையாது. அவனை பள்ளியில் தடுக்க முடியாது. நீ தொப்பிக்கு தடுக்கிறமே அந்த மாதிரி அவன் தடுக்க முடியாது. காரணம் என்னன்னு சொல்லிட்டேன்னா, அவன் அவரத்தை மறைச்சிருக்கான். அவன் தொழுவ கூடுமா? கூடும். அவன் தொழுவ கூடுமாடா? கூடும். இப்ப இந்த மாதிரி ஷரியத்துடைய சட்டங்கள் இஜ்மா கியாஸுடைய அடிப்படையில ஒன்றை வைத்து அதன் பிரகாரம் ஒழுங்கு பிடித்து இன்னொரு சட்டத்தை சமுதாயத்திற்கு எடுத்து கொடுப்பது கியாஸுடைய அடிப்படை. இஜ்மா கொஞ்சம் தான் வரும், இஜ்மால சில மசாயில்கள் தான் வரும். கியாஸுடைய அடிப்படையில தான் நிறைய மசாயில்களுக்கு சட்டங்கள் தேவைப்படும். புது புது நவீனமான சட்டங்கள் எல்லாம் கியாஸுடைய அடிப்படையில் தான் சட்டங்கள் எடுக்கப்படும். அதனால குர்ஆன் ஃபர்லை கொடுக்கும், ஹதீஸ் என்பது சுன்னத்தை கொடுக்கும், ஹதீஸுக்கு மாற்றம் என்பது மக்ரூஹை கொடுக்கும், குர்ஆனுக்கு மாற்றம் என்பது ஹராமை கொடுக்கும். தெளிவா புரிஞ்சுக்கிடுங்க. குர்ஆன் ஹதீஸில் சிறப்பானது என்று சொல்லப்பட்டது முஸ்தஹப் என்ற அந்தஸ்தை கொடுக்கும், விரும்பத்தக்கது, செஞ்சா நன்மை கிடைக்கு, செய்யலைன்னா பாவம் இல்லை அப்படிங்கிற முஸ்தஹப்னு ஒரு கேட்டகரியை கொடுக்கும். இந்த ஷரியத்துடைய சட்டங்களை ஃபுல்லா நமக்கு எடுத்து தந்தவங்களுக்கு பேரு ஃபுகஹாக்கள், மார்க்க விற்பனர்கள். இவங்கள ஹதீஸ் முஹத்திஸீன்கள் இல்லை. ஹதீஸை தொகுத்தவர்களுக்கு பேரு முஹத்திஸீன்கள். குர்ஆனுக்கு மட்டும் விரிவுரை சொல்லக்கூடியவர்கள் பேரு முஃபஸ்ஸிரீன்கள். அப்ப ஏன் ஹாஃபில்கள்லாம் வரலைன்னா எல்லாமே ஹாஃபிலா இருந்தாங்க, எல்லாமே குர்ஆனை மனப்பாடமாக்கி வச்சிருந்தாங்க. இன்னைக்கு தான் சில பேர் வீட்டுக்கு ஒரு ஆள் அப்படிங்கிற மாதிரி கூட இல்லை. ஒரு சமுதாயத்துக்கு ஒரு அல்லாஹ்வுக்கு 1-2 தான் இருக்கிறாங்க. அது எல்லாமே அந்த நேரத்தில் ஹாஃபில் அப்படிங்கிறது இருந்தாங்க. சரி, இந்த ஹனஃபி ஷாஃபி எப்படி வந்தாங்க? இதெல்லாம் பொதுவாக நான் சொல்லி முடிச்சுடுறேன். போராக்கள் எப்படி வந்தாங்க? இன்னைக்கு போரான்னு பார்க்குறோம். அவங்க போடுற பொருட்காவை நம்ம பொம்பளைக்கு கூட போடுறது இல்லை. போரா பெண்கள் பார்த்தா அவ்வளோ அழகா இருப்பாங்க, ஒரு பார்ட்ஸ் வெளியே தெரியாது சாதாரணமாக. ஆனால் அந்த போராக்கள் ஷியா பிரிவினுடைய ஒரு பிரிவு. ஷியாக்கள்லேயும் நிறைய பிரிவுகள் இருக்கிறாங்க. மொத்தமாக ஷியா சுன்னி சொல்லிடுறது ஷியாக்களுடைய ஒரு பிரிவு. அவங்க எங்க தழும்புறாங்க, கொஞ்சம் அசைஞ்சு கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டாக்கா, இமாம் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய விஷயத்தில். நம்முடைய கொள்கை சிறந்த சஹாபி அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி, குலஃபாயே ராஷிதீன் சொல்லுவோம். அவங்க அல்லாஹ் தானா? அல்லாஹ் தான். ரசூல் தான். ஆனா சிறந்த அலியும் அதுல ஒரு சில பேர் சொல்றாங்க, அஷ்ஹது அல்லாஹ் இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். மவுண்ட் ரோட்ல அந்த ஷியாப்பள்ளியில போய் பாங்க சொல்லும் போது கவனிச்சு பாருங்க, அஷ்ஹது அல்லாஹ் இலாஹ இல்லல்லாஹ் அப்படின்னு சொல்லி முடிச்சிருவாங்க. அஷ்ஹது அன்ன முஹம்மதும் அலியும் வ ரசூலுல்லாஹ். முஹம்மதும் அலியும் ரசூலுல்லாஹ். அதனாலதான் அவர் குழப்பம் கூடாது அப்படின்னு நம்ம சொல்றது ஒன்றாவது. இரண்டாவது சஜிதாவுடைய நிலைமைகள் இருக்குது. நிக்காஹை முத்துவாட்டை இன்னும் அவங்க ஏற்றுக்கிறாங்க, கழுதக்கறி சாப்பிட்றத இன்னும் அவங்க ஏற்றுக்கிறாங்க. மண்ணில் தான் சஜிதா செய்யணும். அல்லாஹ்வுடைய ரசூல் மண்ணில் தான் சஜிதா செஞ்சாங்க. இந்த மாதிரி கார்பட்டு பாயில் அவங்க சஜிதா செய்யலை அப்படிங்கிற ஹதீஸை வச்சுக்கிட்டு இன்னைக்கு வரைக்கும் நெத்தியில் சஜிதா செய்யும்போது ஒரு மண்ணை வச்சுக்கிடுவாங்க. அது அல்லாஹ்வுடைய ரசூல் அப்படித்தான் செஞ்சாங்க அப்படி சரியான ஆதாரத்தை கொடுப்பாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை போத்திக்கிட்டு இருக்கிறாங்க, போர்வைக்கில் இருந்தாங்க. அந்த பக்கத்தில் ஹசன் ஹுசைன் போயிட்டு இருந்தாங்க.
2 பேரையும் போர்வைக்கு இழுத்து போட்டு மூடிக்கிட்டாங்க. அப்புறம் அலி ரலியல்லாஹு தஆலா வந்தாங்க, அலி ரலியல்லாஹு தஆலா இழுத்து போட்டு மூடிக்கிட்டாங்க. அப்புறம் ஃபாத்திமா வந்தாங்க, அவங்களும் இழுத்து போட்டு மூடிக்கிட்டாங்க. எல்லாரும் இழுத்து போட்டு சொன்னாங்க, ஹாதா அஹ்லி, இது என்னுடைய குடும்பம், இது என்னுடைய குடும்பம். இந்த ஹதீஸ் அவங்க ஸ்ட்ராங்கா பிடிச்சிக்கிட்டு இஸ்லாம்டாக்கா அந்த குடும்பத்தை நேசிக்காமல் ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு இன்னைக்கு அந்த 5 பேருக்கும் முக்கியத்துவம் கொடுத்து வச்சிருக்காங்க. அந்த 5 பேருக்கும் பாத்தீங்கன்னா கடையில போடாத அந்த போட்டோ தான் இருக்கும். அவங்க 5 பேருக்கும் முக்கியத்துவம் கொடுத்து வச்சுட்டு இருக்காங்க. நிகாஹை முதாட்டி மறுத்த பின்னாலே ஹிஜ்ரி 6 ரசூல் ஸல்லல்லாஹு தடை பண்ணிட்டாங்க. அந்த தடையும் அவங்க அந்த ஹதீஸ் லைஃபான ஹதீஸ் அவங்க ஒதுக்கிட்டு அசலியத்தான சட்டத்தை அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி அவங்க ஒரு சில பேர்ல போயிருக்காங்க. சரி, இந்த 19 என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டுன்னா, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இன்னைக்கோட முடிச்சிருவோம் இந்த வாரத்தோட. அதுக்காக எல்லாத்தையும் போட்டு இழுத்து போட்டு பேசிட்டு இருக்கேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்ல 19 எழுத்து இருக்கு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்ல எழுதி பார்த்தா 19 எழுத்து இருக்கும். இந்த 19ஆல எல்லா ஆயத்துமே டிவைட் ஆகும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அந்த டிவைட் ஆகுது என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அப்ஜத் கணக்குல ஒரு கணக்கு இருக்கு. குர்ஆனுக்குள்ள அப்ஜத் கணக்குன்னு ஒன்று இருக்கு. அலிஃபுக்கு 1, பேக்கு 2, ஜீமுக்கு 3, தாலுக்கு 4, ஹேக்கு 5, வாவுக்கு 6, ஜேக்கு 7, இப்படின்னு அந்த கணக்கு ஒன்று இருக்கு. அது பேர் அப்ஜத் கணக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பால் கிதா பார்த்துருக்கீங்களா? ஒரு 10 வருஷத்துக்கு 15 வருஷத்துக்கு முன்னால பொண்ணு மாப்பிள்ளை பேச ஆரம்பிச்சோன்னே பால் கிதா போட்டு பார்த்துருவாங்க நம்ம ஊர் சைடு. கேள்விப்பட்டீங்களா? அந்த பால் கிதாபுங்கிறது இந்த அப்ஜத் கணக்குல வர்றதுதான். சரியா? இந்த அப்ஜத் கணக்கின் பிரகாரம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீனை கூட்டி 19ஆல டிவைட் பண்ணா 0 வரும். அர்-ரஹ்மானிர் ரஹீமை கூட்டி 19ஆல டிவைட் பண்ணா 0 வரும். இந்த சூரா தௌபாவில் உள்ள லகத் ஜாஅக்கும் ரசூலுங்கிற ஆயத்தை கூட்டி டிவைட் பண்ணா 0 வராது. வேற எல்லா ஆயத்தும் 0 தான் வரும். 6666 ஆயத்தும் 0 தான் வரும் 19ஆல டிவைட் பண்ணா. அந்த 2 ஆயத்தும் டிவைட் ஆகாது. இதை லண்டன்ல ஒருத்தன் கண்டுபிடிச்சிட்டான். அவன் உடனே அவனும் ஃபாலோ பண்ணக்கூடியவங்க ரஷ்யன் ஒரு பேர், அவனை ஃபாலோ பண்ணிட்டு 19ன்னு ஆரம்பிச்சுட்டாங்க. அது 19 டிவைட் ஆகாதனால தான் அவங்களுக்கு 19 குரூப்ல பேர் வச்சாங்க. அது ஆயத்து இல்லைன்னா எல்லாரும் ஒவ்வொருத்தர் பின்னால ஒவ்வொரு நான் ஒரு திறமையான வந்தான்னு அவன் அப்படியே ஃபாலோ பண்ணிடுது. அவன் சொல்லக்கூடிய கருத்து பிடிச்சா அவன் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற விஷயத்த ஃபாலோ பண்ணிக்கிறோம். சரியா? அல்ஹம்துலில்லாஹ் 7 வாரம் நினைச்சேன், 6 வாரத்தில் எல்லாருடைய கிருபையில் அந்த சப்ஜெக்டை முடிச்சிருக்கிறேன். எந்த சட்டம் எங்கே இருந்து எடுக்கப்பட்டது, கியாஸின் மூலமா, இஜ்மா மூலமா, குர்ஆன் மூலமா, ஹதீஸ் மூலமா, அல்லாவும் அல்லாவுடைய ரசூலும் வாழ்க்கைக்கு தேவையானதை சொல்லாமல் விட்டதே கிடையாது. எல்லாத்துக்கும் கிடைக்கும். ஆனால் கொஞ்சம் தேடணும், எங்கேயும் தேடணும். தேடணும்னு சொல்லிட்டேன்னா நமக்கு என்ன சப்ஜெக்ட் வேண்டுமானாலும் கண்டுபிடிக்க முடியும். அல்லாஹ் நம்ம அனைவரையும் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலை இயற்கையான பாசத்தோடு நேசித்து இயற்கையாகவே அவன் 2 பேருடைய பிரியத்தை உள்ளத்துல வர வைத்து இந்த உலகத்தினுடைய கடைசி வரைக்கும் வாழக்கூடிய தௌஃபீக்கை தந்தல் புரிவானாக. வாசல் தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஒரு சின்ன டிப்ஸ் ஒன்று தரேன். இந்த பயான் எல்லாருக்கும் போகுது. வாட்ஸ்அப்பில் போகிறதுனால நிறைய சகோதரிகள் சம்மந்தமாக கேள்விலாம் கேட்குறாங்க. குடும்பத்துக்குள்ள மகன் மருமகள் இந்த இளம் பிள்ளைங்களை கொஞ்சம் சண்டை போடுவாங்கல்ல, இந்த மாதிரி யாராவது வீட்டிலையாவது சண்டை போடுறவங்க இருந்தாங்கன்னு சொல்லி சொன்னால், எப்போ பார்த்தாலும் என் மகளை மருமகன் அடிச்சுக்கிறாங்க சார், ஒரே போராக இருக்கா சார், எனக்கு என் பொண்டாட்டிக்கு ஒத்து வரல சார், எந்த வயசானாலும் பரவாயில்ல அப்படிங்கிறவங்க இதை ஃபாலோ பண்ணுங்க. 100க்கு 100% உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். சூரத்துல் பக்ராவுலேயே 101 அல்லது 102வது வசனம், 101 அல்லது 102 பாருங்க. வத்தபோ மாத்தத்துல் ஷியாத்தீன் அலா முல்கி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல ஹாரூத் மாரூத்திற்கு மலக்குகள் வந்தாங்க. அவங்க கணவன் மனைவிக்கு மத்தியில் எப்படி பிரிப்பது என்பதை கற்றுக் கொடுத்தாங்க. அப்படிங்கிற சப்ஜெக்ட் அல்லாஹ் பேசுவான் 7 முன் வரைக்கும். ஒரே ஒரு ஆயத்து தான். அந்த ஆயத்தை அதிகமான அந்த தம்பதிகளை ஓத சொன்னீங்கன்னு சொல்லி சொன்னால் கணவன் மனைவிக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், சண்டை சச்சரவு நீங்கிடும். இது பல குடும்பத்துக்கு நான் சொல்லி அவங்க அல்ஹம்துலில்லாஹ் நிறைய பிரயோஜனம் இருக்குது. 10 வருஷம் 15 வருஷம் சண்டைக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி கிடைச்சிருச்சுன்னு சொல்லியிருக்காங்க. இதை வீட்டில் உள்ள பொம்பளைங்களுக்கு சொல்லுங்க, கவனமாக வச்சுக்கிடுங்க. சூரத்துல் பக்ராவுடைய 101 இருக்கும் அல்லது 102 இருக்கும். ஆரம்பம் வத்தபோ மாத்தத்துல் ஷியாத்தீன் ஆரம்பிக்கும், முடிவு 7-3 முடியும். இந்த ஆயத்தை பார்த்தே ஓதலாம். கொஞ்ச நாள் பார்த்து ஓதும்போது அது தானாகவே மனப்பாடம் ஆகிடும். இதை நீங்கள் தம்பதிகள் பயன்படுத்திக் கொள்ளலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.